வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் இருக்க ஆலடிப்பட்டி அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து திருவிழா, இதெல்லாம் நம்ம நண்பர்கள். ஹாய் சொல்லுங்கள். அதாவது இந்த பலதரப்பட்ட மாவட்டத்திலேருந்து வந்திருக்க எல்லா நண்பர்களும் பலதரப்பட்ட, அதனால நாங்கள் வந்து சிவகங்கை மாவட்டம், இவர் வந்து என்ன மாவட்டம்? விருதுநகர் மாவட்டம். நம்ம ஊர் திருவிழா மாவட்டம் ராம்நாடு, மதுரை கமுதியா, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, முதலத்தூர் சட்டமன்ற தொகுதி கமுதி. விருதுநகர் மாவட்டம் அம்மன்பட்டிங்க. எங்கள் டீமோட போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் செவத்தையா அவர்கள். இவர் தான் விருதுநகர் மாவட்டம் மகேஸ்வரனோட காலேஜ் மட்டு அதனாலோட நண்பர் அவங்க ஒவ்வொரு திருவிழாவுக்கு அழைச்சாரு. அதனால அழைப்பை ஏற்று இங்கே வந்து ஃபங்க்ஷனில் சாமியும் போட்டு நல்லா கறி விருந்து போட்டார். சாப்பிட்டு அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஊருக்கார திருவிழா, நீங்கள் டவுசரோட ஊருக்குன்னா நம்ம இங்கே தான் இப்படி தானே தர்றோம். அதுக்காண்டி எனி டைமும் வெள்ளை வெட்டி சட்டையாக போட்டுட்டு தெரிய முடியுமா? நம்ம வந்து அடுத்த ஊருக்கு போனால் தான் பந்தாவா தெரியலாம். இங்கே இருக்கிற போது நம்ம பல வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு. வீட்டில் சமைக்க, சுத்தம் பண்ண, துணி துவைக்க, இந்த தண்ணி வாய்ச்ச, அனைத்து வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இப்படி தான் தெரிய வேண்டியிருக்கு. சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக, ஜாலியாக. போன வருஷம் இதே மாதிரி வந்திருந்தாங்க, இந்த வருஷம் இதே மாதிரி வந்திருக்காங்க. இன்னும் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் நிறையா பேர் வருவாங்க. எல்லா மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. சும்மா நண்பர்கள் அங்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படியே கூட்டு வச்சு. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஒரே இடத்துல ஒன்று கூடி நல்லா சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்கும். ஆமாம். எப்படி இருக்குது ஊர் திருவிழா? எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நல்லா பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி ஊர் திருவிழா என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. விருதுநகர் மாவட்டம் ஆலடிப்பட்டியில் வந்து திருவிழா சுற்றுப்பட்டியிலே வந்து வெகு சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த அழைப்பின் பேரில் மகேஸ்வர மாப்பிள்ளை அழைப்பின் பேரில் மீடியா நண்பர்களுக்கு அழைப்பு விட்டுருந்தார். அதன் அழைப்பின் பேரில் வந்திருந்தோம். வந்து பார்த்தேன். ஆனால் நல்லா சிறப்பாக திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. சிறப்பான உபசரிப்பு மாப்பிள்ளை பண்ணியிருந்தார். நண்பர்களை வெளி மாவட்டத்தில் இருந்தும் எல்லாத்தையும் அழைச்சிருந்துருக்காரு. நாங்கள் இங்கே வந்து ஒவ்வொருவரை சந்தித்து ஒரு நட்பு பரிமாறிட்டோம். இங்கே வந்தது வந்து வெகு சிறப்பாக இருக்குது. மன மகிழ்ச்சி. ஊரில் திருவிழாக்கள் அப்படின்னாலே நிறையா திருவிழாக்கள் எதுக்கு கொண்டாடுறோம்? எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் கொண்டாடுறோம். இதிலே வந்து நம்மளுக்கு பழக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான், ஒரு சில முகங்கள் தான் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி திருவிழாவுக்கு வந்து நண்பனின் நண்பன் நமக்கு நண்பன், அந்த ஃபார்முலாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நண்பர்கள் ஆகிட்டாங்க. இன்னொரு விஷயம், இவரை வந்து எல்லாருக்குமே தெரியும். பந்தலராஜாங்கிறவரை உலகத்துக்கே தெரியுது. நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உலகத்துக்கே தெரியுதா? சரி. அந்த வகையில் நம்ம நண்பர்களோட நண்பர் இவங்க எல்லாம் நம்மளுக்கு நண்பர்கள் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாம் இருந்தால் அட்டன் பண்ணுங்கள். நட்போட பழகி நம்ம என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் இந்த சந்தோஷமாக ஒற்றுமையாக சேர்ந்து இருக்கிறோம்ல, இந்த ஒன்றுக்காக தான் இந்த உலகமே இயங்குது. கண்டிப்பாக. மேலும் ஒரு வலிமை, ஒற்றுமையே வலிமை, நட்பே துணை. ரைட். நன்றி, வணக்கம். மாதிரி உங்கள் ஊர் திருவிழாவில் சாப்பிடணும்னு சொல்லுங்க, நாங்கள் வர்றோம். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும் ஆளுங்க. ஆனால் சைவ சாப்பாடு போட்டுறக்கூடாது. அது நாங்கள் வர மாட்டோம். கெடா வெட்டி சோறு போட்டால் வருவோம். நன்றி.